இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர் அண்ட் ஹீலிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ராக்சருங்கிறது ப்ரீச் ஆர் பிரேக் இன் கண்டினியூட்டி ஆஃப் கார்டெக்ஸ் ஆஃப் போன். இதை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்கன்னா எதர் கிளினிக்கல் ஆர் ரேடியாலஜிக்கல். ரேடியாலஜிக்கலாக அப்படிங்கிற போது நமக்கு தெரியும் ஏற்கனவே எக்ஸ்ரே அப்படிங்கிறது. கிளினிக்கலாக எப்படின்னா மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் சைன் அப்படின்னா டெண்டர்னஸ். அந்த டெண்டர்னஸ் இருக்க இடத்துல நமக்கு வந்து பேத்தோஜெனிக் சைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டெண்டர்னஸ் இருக்க இடத்துல வந்து அப்நார்மல் மூவ்மெண்ட்டோ இல்லைன்னா கிரிப்டஸோ இருந்தால் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஃப்ராக்சர் இருக்குன்னு அர்த்தம். நம்ம கிரிப்டஸ் வர அளவுக்கு நம்ம போனை வந்து மூவ் பண்ணி பார்த்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து வந்து காசஸ் ஆஃப் ஃப்ராக்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ராக்சர் வந்து எய்தர் ட்ராமா ஆர் இன்சிக்னிஃபிகன்ட் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சிக்னிஃபிகன்ட் ட்ராமா அப்படிங்கிறது பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர் ஆர் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர். பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர் அப்படின்னா நமக்கு வந்து போன்ல ஏதோ பேத்தாலஜி இல்லைன்னா போன்ல ஏதோ அப்நார்மாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது போன் வந்து நார்மலா இருக்கும், ஆனா அப்நார்மல் ஃபோர்ஸோ இல்லைன்னா அப்நார்மல் ஆக்டிவிட்டினாலேயோ நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் உண்டாகுது. அடுத்து வந்து ட்ராமாட்டிக் ஃப்ராக்சர் பேட்டர்ன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர். டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது இந்த ஃப்ராக்சர் லைன் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் டு த லாங் ஆக்சிஸ் ஆஃப் த போன். The direction of action from the opposite direction of the bone. இமேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு UFC ஃபைட்டரோட லெக் தான் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேயரோட டிபியாவை தான் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜுரி பண்ணியிருப்பாரு. டைரக்ட் ஹிட் ஆகுதுனால நமக்கு வந்து டிரான்ஸ்வர் ஃப்ராக்சர் ஆகுது. டிரான்ஸ்வர் ஃப்ராக்சர் ஆன உடனேவும் டிபியா வந்து கொலாப்ஸ் ஆயிடுது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிபுலால வந்து ஆப்ளிக் ஃப்ராக்சர் இருக்கு. ஆப்ளிக் ஃப்ராக்சர் எப்படி வருது அப்படின்னா அவர் லேண்ட் ஆக போது அவருக்கு வந்து அப்நார்மல் கம்ப்ரெஷன்னால அதான் மொத்தம் டிபியா அவங்களுக்கு கொலாப்ஸ் ஆனால ஃபிபுலாவுக்கு வந்து அப்நார்மல் கம்ப்ரெஷன் வருது. அவர் வந்து அந்த உடஞ்ச பிறகு காலையும் அவர் கீழே லேண்ட் பண்ணிடுறாரு. அதனால ஃபிபுலாவுக்கு அப்நார்மல் கம்ப்ரெஷன் வந்து ஃபிபுலாவும் உடஞ்சிருது. ஏன் அப்படின்னா அப்நார்மல் கம்ப்ரெஷனால ஆப்ளிக் ஃப்ராக்சர் வந்து நமக்கு உண்டாகும் அப்படிங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட். வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், அவுட் ஸ்ட்ரெச்டு ஹேண்ட்ல விழுத போது நம்ம கோலிஸ் ஃப்ராக்சரும் ஆப்ளிக் ஃப்ராக்சர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர்ல எப்படி வந்து ஃப்ராக்சர் லைன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும், ஆப்ளிக் ஃப்ராக்சர்லையும் லைன் வந்து ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும், ஆனா ஆங்கிள் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர் வந்து ஒரு ஈக்குவலான அதுக்கான லாங் ஆக்சிஸுக்கான ஆப்போசிட் ஆங்கிள் வந்து டைரக்டா 90 டிகிரியில வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஆப்ளிக் ஃப்ராக்சர்ல வந்து கிராஸா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஃப்ராக்சர் லைன் வந்து ஸ்மூத்தா ஒரே லைனா இருக்க மாதிரி இருக்கும். ஸ்பைரல் ஃப்ராக்சர் வந்து ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் போன். இப்போ வந்து ஒரு கால் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல தெரியாதனமா ஒரு லாரி ஏறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா லாரியோட மோஷன் அந்த சர்க்குலர் மோஷன்ல தான் டயர் வரும். அது வந்து ஸ்பைரல் ஃப்ராக்சர். நம்ம காலையும் உருட்டிட்டு போயிடும். ஸ்பைரல் ஃப்ராக்சர் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுலயும் இந்த ஸ்பைரல் ஃப்ராக்சர்லயும் நமக்கு வந்து பெண்டிங் ஃபோர்ஸும் இதுல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பட்டர்ஃப்ளை ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கம்யூனிகேட்டட் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது டைரக்ட் ட்ராமா ஆர் கிரஷ் இன்ஜுரி. லாரி வந்து டக்குன்னு ஏறிட்டு போக போது அந்த இடமே கிரஷ் ஆகி நமக்கு வந்து கம்யூனிகேட்டட் மல்டிபிள் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆயிரும் அந்த இடத்துல. அடுத்து வந்து செக்மெண்டல் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது செப்பரேட்டிங் ஏ ஃப்ராக்மெண்ட் இன் மிடில். இது வந்து 2 fractures in the same bone அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து அவல்ஷன் ஃப்ராக்சரை பத்தி பார்க்க போறோம். புல்டு டெண்டான் காஸ் அவல்ஷன் ஆஃப் a part of bone, breaking a piece of a bone attached to the strong muscle fragment. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆலிக்ரனான் வந்து ட்ரெபிசியஸ், பெட்டல்லா ஃப்ராக்சர் வந்து குவாட்ரிசெப்ஸ். இது ரெண்டுமே ஸ்ட்ராங்கான மசில். ஸோ ஏதாச்சும் அப்நார்மல் மூவ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்ட்ரெச் ஆக போது நமக்கு வந்து இந்த அவல்ஷன் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறோம் ஃப்ராக்சர் வித் இன்சிக்னிஃபிகன்ட் ட்ராமா. அப்படி அதை பத்தி நான் பார்க்க போறோம். ஃப்ராக்சர் வித்தவுட் சிக்னிஃபிகன்ட் ட்ராமா வந்து அப்நார்மல் போன் ஒன்னா இருக்கணும், இல்லை நார்மல் போனா இருக்கணும். அப்நார்மல் போனா இருந்தா அது வந்து பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர் அப்படிம்பாங்க. நார்மல் போனா இருந்து அப்நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸாலேயோ இல்லை அப்நார்மல் வெயிட் லோடாலேயோ நமக்கு வந்து நடக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர் பத்தி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். The bone is rendered weak due to disease process. பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சரோட காசஸ்னா பாத்தீங்கன்னா லோக்கலைஸ்டு, ஜெனரலைஸ்ட்னு இருக்கு. லோக்கலைஸ்ட்னா பர்டிகுலர் ஒரு போன்ல பர்டிகுலர் இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஜெனரலைஸ்ட் அப்படின்னா உடம்புல இருக்க எல்லா போன்லயுமே இது வந்து ஆக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லோக்கலைஸ்ட்ல பாத்தீங்கன்னா இஸ்கீமியா, இன்ஃபெக்ஷன், லிசன், சிஸ்ட், ரேடியேஷன் இந்த மாதிரி. ஜெனரலைஸ்ட்னு பாத்தீங்கன்னா ரிக்கெட்ஸ், ஆஸ்டியோமலேசியா, ஆஸ்டியோஜெனசிஸ் இன்ஃபர்டிகா, அடுத்து ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபெட்ரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ் தான் மோஸ்ட் காமன். ஃப்ரெஜிலிட்டி ஃப்ராக்சர் வந்து முக்கியமா ஆஸ்டியோபோரோசிஸ்ல நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து பேஜெக்ஸ் டிசீஸ், அடுத்து மெட்டாஸ்டேசிஸ். ஏதாச்சும் ஒரு கார்சினோமா வந்து போனுக்கு வந்து மெட்டாஸ்டேசிஸ் ஆகலாம். அதை வந்து நம்ம பெட் சிடி வச்சு கண்டுபிடிப்போம். அதை வந்து கீழே பார்ப்போம். அடுத்து ஸ்கர்வே. பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து போன் வந்து உடையதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஏன் அப்படின்னா போனோட ஸ்ட்ரென்த் கம்மியாக மைக்ரோ ஃப்ராக்சர்ஸ் வந்து ஆக ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு வந்து
பெயின் சென்சேஷனை கொடுக்கும். இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ்னா பாத்தீங்கன்னா எக்ஸ்ரேல நமக்கு லிஷன் இன் போன் வந்து பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட்னா பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு மிரல்ஸ் கிரைட்டீரியா படி நமக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்து ஒரு பேஷண்டோட எக்ஸ்ரே எடுத்துட்டு அவங்களுக்கு பர்டிகுலர் சைட் லிஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணலாமா இல்லைன்னா வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணலாமா அப்படிங்கறத இந்த மிரல்ஸ் கிரைட்டீரியா வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம். இந்த மிரல்ஸ் கிரைட்டீரியால பாத்தீங்கன்னா மோர் தென் 8 வந்துச்சு அப்படின்னா சஜஸ்ட் த ப்ரொஃபைலாக்டிக் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பேத்தாலஜிக்கல் ஃபிராக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜெனரலைஸ்டு ஃபிராக்சர்ஸ்ல சில டிசீஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பர்டிகுலர் லொகேஷன் காமன் லொகேஷன்ஸ் இருக்குது. ஆஸ்டிரியோபோரோசிஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பைன் தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும், அடுத்து ஹிப், அடுத்து ஹோல் ஃபிராக்சர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மெட்டாஸ்டேசிஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராக்சிமல் ஃபியூமர் நெக், அதாவது ப்ராக்சிமல் ஃபியூமர்னா நெக் ஆஃப் த ஃபியூமர் ஆர் சப்ட்ரோகாண்டர் ரீஜியன். அடுத்து வந்து ப்ராக்சிமல் ஃபியூமருக்கு அடுத்து நமக்கு வந்து ஸ்பைன் அஃபெக்ட் ஆகக்கூடியது. இந்த மெட்டாஸ்டேசிஸ்ல வந்து எஃப்டிஜி பெட் ஸ்கேன் வந்து நம்ம எடுத்து பார்க்குறோம். மெட்டாஸ்டேசிஸ் எந்தெந்த ஏரியாவில் இருக்குன்னு இதுக்கான இமேஜ் நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பேத்தாலஜிக்கல் ஃபிராக்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பனானா ஃபிராக்சர் அப்படிங்கக்கூடியது பேஜர்ஸ் டிசீஸ்லாம் இருக்கும். முக்கியமாக சப்ட்ரோகாண்டர் ஃபிராக்சர்ல தான் இந்த பனானா ஃபிராக்சர் அப்படின்னு பேஜர்ஸ் டிசீஸ் வந்து இந்த சப்ட்ரோகாண்டர் ஏரியாவில் இருக்கும். அது அந்த இடத்துல நமக்கு ஃபிராக்சர் ஆச்சுன்னா அது வந்து பனானா ஃபிராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் பேத்தாலஜிக்கல் ஃபிராக்சர் அப்படின்னா இன்டர்னல் ஃபிக்சேஷன், ட்ரீட் த அண்டர்லைங் காசஸ். அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சரை பத்தி பார்க்க போறோம். பெயின் ஆஃப்டர் த ஃபிராக்சர் ஆல்சோ நோன் அஸ் ஃபெட்டிக் ஃபிராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. The fracture is due to abnormal or repetitive load of normally done. என்ன சொல்ல வராங்கன்னா ரிப்பீட்டிவ் அப்நார்மல் லோட வந்து நார்மலாவே அவங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா டான்சர்ஸ், அத்லெட்ஸ், மிலிட்டரி ரெக்ரூட்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல இந்த மாதிரி ஆளுங்க எல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் ஆகக்கூடியதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. காமன்லி சீன் இன் லோயர் லிம் போன்ஸ் பெயின் பாயிண்ட் டெண்டர்னஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லோயர் லிம், அடுத்து அப்பர் லிம். மோஸ்ட் காமன் பாத்தீங்கன்னா லோயர் லிம், அடுத்து அப்பர் லிம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் சடன் இன்க்ரீஸ் இன் இன்டென்சிட்டி ஆஃப் ஃப்ரீக்வன்சி, சடனா இன்க்ரீஸ் ஆயிடும் அவங்களோட ஆக்டிவிட்டி, அதனால கூட அவங்களுக்கு இந்த ஃபிராக்சர் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்வெஸ்டிகேஷனா பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே, அதான் எக்ஸ்ரேவா இருந்தாலும் இவங்களோட அந்த ஃபிராக்சர் வந்து எப்ப தெரியும் அப்படின்னா எக்ஸ்ரேல 2 or 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தெரியும். நமக்கு இமீடியட்டா நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கணும். அந்த இடத்துல முக்கியமா வலி இருந்து நமக்கு வந்து ஃபிராக்சர் எக்ஸ்ரேல இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்து வந்து எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் வந்து முக்கியமா ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கும். இந்த ஒரு லிங்க், இந்த ஒரு ஹிண்ட்டை நீங்க கண்டிப்பா நான் வச்சுக்கணும். ஏன்னா எம்ஆர்ஐ ஏன் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா பிக்ஸ் அப் த சாஃப்ட் டிஷ்யூ எடிமா. Also, the investigation of choice for occult fracture. Most common bone affected in body வந்து tibia தான் stress fractureல. Most common bone affected in footனா நமக்கு வந்து metatarsal. முக்கியமா மார்ச் fractureன்னு ஒன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மார்ச் வாஸ் நடக்கிறவங்களுக்கு மோஸ்ட் காமனா பாத்தீங்கன்னா செகண்ட் அடுத்து தேர்ட் மெட்டாடார்சல் நெக்ல வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அப்புறம் தான் ஷாஃப்ட், மெட்டாடார்சலோட ஷாஃப்ட் அதுக்கப்புறம் தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் ஃபார் மல்டிபிள் ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் அப்படின்னா போன் ஸ்கேன். இதுக்கு வந்து நாட் எம்ஆர்ஐ. நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இதுல கொடுக்கல, ஆனா எழுதிக்கோங்க ரெஸ்ட் அண்ட் இமோபிலைசேஷன் தான் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்க வந்து ஜான்ஸ் ஃபிராக்சர். ஜான்ஸ் ஃபிராக்சர் அப்படிங்கிறது ஃபிராக்சர் அட் மெட்டாஃபேஷியல் டைஃபேஷியல் ஜாயிண்ட் ஆஃப் 5th மெட்டாடார்சல் அட் லெவல் ஆஃப் 4th to 5th இன்ட்ரா மெட்டாடார்சல் ஆர்டிகுலேஷன். அந்த ஏரியால முக்கியமா பாத்தீங்கன்னா 4th and 5th மெட்டாடார்சல் ஆர்டிகுலேஷன் ஏரியால பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஜோனா பிரிக்கிறோம். Zone 1, Zone 2, Zone 3. இந்த Zone 1 பாத்தீங்கன்னா சூடோ ஜோன்ஸ் ஃபிராக்சர், Zone 2 அப்படிங்கிற த்ரூ ஜோன் ஃபிராக்சர், Zone 3 அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர். Zone 2 பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற லெஸ் வாஸ்குலாரிட்டி வந்து இந்த Zone 2ல தான் இருக்கு. இந்த Zone 2 வந்து வாட்டர் செட்டிங் ஏரியா ஆஃப் த போன் அப்படின்னு கூட இந்த போன் சொல்லுவாங்க. இங்க வந்து எக்ஸ்ட்ரீம் ஹை சான்ஸ் ஆஃப் நான் யூனியன் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்க வந்து சின் ஸ்பிளின்ட்டை பத்தி பார்க்க போறோம். மீடியல் periostitis of tibia அப்படின்னு கூட சொல்லுவாங்க. In runners, the constant muscle contraction can irritate the peritoneum of bone, leads to peritonitis of the anterior medial area of tibia. இது வந்து நான் இங்கிலீஷ்ல நான் எழுதி வச்சிருந்தேன், அதான் சொல்லிட்டேன். யூஸ்வலி சீன் இன் மராத்தான் ரன்னர்ஸ் ஆர் ட்ரெக்கர்ஸ். இதுல வந்து இதுக்கான இன்னொரு பேர் சின் ஸ்பிளின்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து மீடியல் டிபியல் ஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோட கிளினிக்கல் ஃபியூச்சர்னு பாத்தீங்கன்னா பெயின் ஆன் த ஆன்டீரியோ மீடியல் அஸ்பெக்ட் ஆஃப் த லெக். எக்ஸ்ரேனா பாத்தீங்கன்னா நார்மலா தான் தெரியும், ஆனா அந்த இடத்துல வலி இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ்னு ஒன்று இருக்கு. பாப்லேட்டியல் என்ட்ராப்மெண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு இருக்கு. பெயின் இன் போஸ்டீரியர் அஸ்பெக்ட் ஆஃப் லெக் வித்வுட் எனி ஃபிராக்சர் ஆன் எக்ஸ்ரே. இட் இஸ் a congenital anomaly where the popliteal artery passes through the gastrocnemius muscle, which is usually hypertrophied in athletes. This can cause compression of popliteal artery, can cause ischemia at distally. ஒன்றும் கிடையாது, பாப்லேட்டியல் ஆர்டரி போய் கேஸ்ட்ரோனமியஸ்ல போய் சிக்கிக்கும். இந்த ரன்னர்ஸுக்கு வந்து இந்த காஃப் மசில் வந்து நல்லா பெருசா இருக்கனால சிக்கி இன்கேஸ் கஞ்சனைட்டலாவே அவங்களுக்கு அப்படி சிக்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈவென்ச்சுவலா அந்த பையனும் ரன்னர் ஒரு அத்லட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இஸ்கீமியா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாப்லேட்டியல் ஆர்டரி வந்து ரொம்ப கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து ரன்னர்ஸ் ஃபிராக்சர் அக்யூர் அட் த லோயர் எண்ட் ஆஃப் ஃபிபுலா. ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் அப்படிங்கிறது ரெஸ்ட் அண்ட் இமோபிலைசேஷன் தான். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஃபிராக்சர் ஹீலிங்கை பத்தி பார்க்க போறோம். இந்த ஃபிராக்சர் ஹீலிங் பாத்தீங்கன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்னு 2 டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கு. பிரைமரி கேட்டகரி அப்படின்னா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டைரக்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைரக்ட் ஹீலிங்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேன்சர்ஸே ஃபார்ம் ஆகாது. ஏன் அப்படின்னா அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி, எந்த விதமான மூவ்மெண்ட்ஸே இருக்காதனால நமக்கு வந்து கேலஸ் ஃபார்மேஷன் இருக்காது. டைரக்டா ஹீல் ஆகி ஜாயிண்ட் ஆயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்டரி
கேட்டகரி பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா கேலஸ் ஃபார்மேஷன் இருக்கும். ஏன் கேலஸ் ஃபார்மேஷன் இருக்கு அப்படின்னா மைக்ரோ மூவ்மெண்ட் அட் சைட் ஆஃப் ஃப்ராக்சர்னால நமக்கு வந்து கேலஸ் ஃபார்மேஷனும் இருக்கும். இதுக்கு பேர் வந்து இன்டைரக்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரியில பெருசா கேலஸ் ஃபார்மேஷன் இந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதனால நம்ம செகண்டரி ஃப்ராக்சர் ஹீலிங்ல இருக்க அந்த ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெமடோமா ஃபார்மேஷன். இதுல பாத்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆன சைட்ல நமக்கு ப்ளீடிங் இருக்கும். இந்த ப்ளீடிங் ஆனதுனால நமக்கு வந்து கீமோடாக்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இது என்ன பண்ணும்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் அக்ரிகேட் பண்ணும். ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து மெஷ்ஷா ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து ஒரு கிரானுலேஷன் டிஷ்யூவா மாறும். அதுக்கு பேர் தான் கிரானுலேஷன் ஃபார்மேஷன். இந்த கிரானுலேஷன் டிஷ்யூல இருந்து நமக்கு வந்து growth ஃபேக்டர் வந்து ரிலீஸ் ஆகும். அது வந்து என்ன பண்ணும்னா கிரானுலேஷன் டிஷ்யூல இருக்கக்கூடிய ஃபைப்ரோபிளாஸ்ட் எல்லாத்தையும் ஆஸ்டியோபிளாஸ்டா மாற்றும். ஆஸ்டியோபிளாஸ்ட் வந்து என்ன ஆகும், ஆஸ்டியாய்டா மாறும். இந்த ஆஸ்டியாய்டு பேர் தான் நம்ம வந்து கேலஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த கேலஸ் ஃபார்மேஷன் பேஸ்ல நமக்கு வந்து மினரல்ஸ் வந்து பெருசா இருக்காது. கன்சால்டேஷன் பேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேலஸ் வந்து சாஃப்ட்ல இருந்து ரிஜிடா மாறும். ஏன்னா கால்சியம் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கால்சியம் டெபாசிட் ஆன போனுக்கு, சாஃப்ட் கேலஸ் போனுக்கு பேரு தான் ஓபன் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இர்ரெகுலர் கொலாஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து போன் ரீமாடலிங்ல பாத்தீங்கன்னா ரெகுலர் கொலாஜனால மேட் பண்ண லேம்லார் போன் வந்து ரீப்ளேஸ் த ஓவன் போன். அது வந்து கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜஸ்ல ஓவன் போனை வந்து இந்த லேம்லார் போன் வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து அப்படியே வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ராக்சர் என்விரான்மெண்ட் இஸ் அசிடிக் பிஃபோர் த கால்சியம் டெபாசிட்டிங் அண்ட் ஆல்கலின் ஆஃப்டர் கால்சியம் டெபாசிஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ராக்சர் ஹீலிங் அப்படின்னா ஹெமட்டோமா. லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ராக்சர் ஹீலிங் அப்படின்னா போன் ரீமாடலிங். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ராக்சர் ஹீலிங் விசிபிள் ரேடியாலஜிக்கலி பாத்தீங்கன்னா கேலஸ் விசிபிள் நீட்ஸ் அட்லீஸ்ட் 3 weeks. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிளினிக்கல் யூனியன் பாத்தீங்கன்னா கன்சாலிடேஷன் பேஸ்ல தான் நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு போனே யூனியன் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஹெமட்டோமா பாத்தீங்கன்னா 2 to 3 days, கிரானுலேஷன் வந்து 2 to 3 weeks வரைக்கும் ஆகும். கேலஸ் ஃபார்மேஷனுக்கு வந்து 2 to 3 months ஆகும். கன்சாலிடேஷனுக்கு வந்து 2 to 3 years வரைக்கும் ஆகும். ரீமாடலிங்க்கு வந்து more than 3 years ஆகும். இம்ப்ளான்ட் ரிமூவல், there is no need to remove implant unless there is an infection or tissue irritation. Ideally removed after 2 years. நம்ம ஏதாச்சும் ராடோ நெயிலோ நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தா அதை வந்து நம்ம வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கலாம், இல்ல எடுக்காமே விட்டுறலாம். இன்கேஸ் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆர் இரிட்டேஷன் இருந்தா மட்டும் அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும்.